வணக்கம் மாணவர்களே. கடைசியாக பார்த்த வகுப்பில் ஃபார்மேஷன் ஆஃப் சீட் ஃப்ரம் ஃப்ளவர்ஸ் பார்க்கோம். எப்படி விதை உருவாகுது அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தோம். அதில் 2 ஸ்டெப் இருக்குன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பாலினேஷன், அதாவது மகரந்த சேர்க்கை. 2வது ஸ்டெப்பு ஃபெர்டிலைசேஷன், அதாவது கருவுறுதல் அப்படின்னு பார்த்தோம். அதில் போன கிளாஸ் நம்ம பார்க்கும்போது பாலினேஷன் பார்த்துட்டோம். எப்படி பாலினேஷன் என்ன, அந்த பாலினேஷன் எந்தெந்த மெத்தட் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ நாம் பார்க்க வேண்டியது இந்த செகண்ட் ஒன், ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷன் என்ன, அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா பாலினேஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கும், பாலினேஷன் என்ன நமக்கு தெரியும். பாலினேஷன் என்ன நடக்குது நம்ம ஏற்கனவே அதையும் பார்த்து நம்ம பாலினேஷன் என்ன நடக்குது. ஆக்சுவலாக இங்கிருந்து சீட்ஸ் கிளம்பி போய் இந்த இதுலேருந்து இது என்ன வட்டம் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆந்தர் இங்கிருந்து பாலன் கிரெயின்ஸ் கிளம்பி நேராக எங்கே போய் விழுது, ஸ்டிக்மாக்குள்ளே விழுது. அது வரைக்கும் பார்த்துருக்கோம். அதுதான் பாலினேஷன் அப்படின்னு பார்த்தோம். இந்த பாலினேஷனுக்கு அப்புறமா வேற என்ன அடுத்தது நடக்கும் பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க, நமக்கு காமிச்சிருக்காங்க. அதாவது இது நம்முடைய அந்த போலன் கிரைன் எங்கிருந்து வந்திருக்கும், ஏற்கனவே பார்த்தது. ஆந்தருக்குள்ளேருந்து போலன் வந்து இங்கே வந்து விழுந்திருக்குது. ஓகேவா? ஸோ போலன் கிரைன் அதுக்கு அடுத்தது என்ன ஆகும், போலன் கிரைன் போய் ஸ்டிக்மா மேலே உட்காந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நீங்க இந்த இதை கவனிக்கணும். அந்த பூவோட ஃபீமேல் பார்ட்டுக்குள்ள என்ன இருக்கு, இந்த இடத்துல என்ன இருக்கு, ஃபீமேல் கேமெட் இருக்கு, அப்படின்னா பெண் முட்டை இருக்கு. இப்போ இந்த போலன் கிரைன்ஸ் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். அது நேரம் என்ன ஆகுது, கீழே போய் அந்த ஃபீமேல் கேமெட் கூட போய் இணைஞ்சிருது. இப்போ அடுத்து அங்கே என்ன உருவாகுது, போலன் கிரைன்ங்கிறது மேல் கேமெட், அது போய் ஃபீமேல் கேமெட்ல இணைஞ்சிருது. அது என்ன மாறிக்குது, இப்போ சீடா மாறிக்குது, அதாவது விதையா மாறிக்குது. இதுதான் ஸ்டெப்ஸ். போலன் கிரைன்ஸும் ஃபீமேல் கேமெட்டும் சேருது, சீடா மாறிக்குது. இந்த ஸ்டெப் தான் சோன் ஆஸ் ஃபெர்டிலைசேஷன். இதுதான் நம்ம ஃபெர்டிலைசேஷன் சொல்றோம். ஸோ அதையே இன்னொரு மாதிரி புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அதையும் பார்த்துருவோம். போலன் கிரைன் இந்த இடத்துல இந்த ரவுண்டாக இருக்குது இல்லையா, இங்கே இந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா, அது போலன் கிரைன். இந்த ஏரியா ஃபுல்லாக, இந்த ஏரியா தான் ஓவரினா கர்ப்பப்பை மாதிரி, பெண் உடம்புல கர்ப்பப்பை மாதிரி. இந்த போலன் கிரைன் என்ன ஆகுது, நேராக கீழே போகுது. கீழே போய் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த முட்டைக்கூட போய் ஜாயிண்ட் ஆகிக்குது. போலன் கிரைன்ங்கிறது ஆண் பகுதின்னு வச்சுருக்கோம்னா, இந்த எக்குங்கிறது பெண் முட்டைன்னு வச்சுக்கலாம். வார்த்தையில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். டூரிங் த ஜெர்மினேஷன் ஆஃப் a tube develops from the pollen grain that carries male gamete. என்ன ஆகுது, இங்கிருந்து ஒரு டியூப் டெவலப் ஆகுது. அந்த டியூப்ல என்ன இருக்கு, உள்ளுக்குள்ள போலன் கிரைன்ஸ் இருக்கும். இந்த டியூப், இந்த ஒரு டியூப் ஃபார்ம் ஆகும். அந்த டியூப் வெளியே என்ன போகும், போலன் கிரைன்ஸ் உள்ள போகுது. அந்த போலன் கிரைன்ஸ் தான் மேல் கேமெட்ங்கிறது. அது நேராக போய் இங்கே போய் என்ன ஆகுது, இந்த கீழே கடைசியாக போனே அது போய் ஃபீமேல் கேமெட்டை அது போய் மீட் பண்ணுது. இந்த போய் ஃபீமேல் கேமெட்டை மீட் பண்ணிடுது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, கடைசியாக பார்த்தீங்கன்னா மேல் கேமெட் ஃபியூஸ் வித் த ஃபீமேல் கேமெட். இங்கிருந்து போகக்கூடிய மேலேருந்து போன அந்த மேல் கேமெட் என்ன ஆகுது, இது நேராக போய் இங்கே இருக்கிற ஃபீமேல் கேமெட் கூட போய் ஃபியூஸ் ஆகுது. ஃபியூஸ் ஆகுனா இணையன்னு அர்த்தம். ஃபியூஸ் ஆகுது. கடைசியாக என்ன உருவாகுது, ஜைகோட் உருவாகுது. ஜைகோட் ஃபார்ம் ஆயிடுது. ஜைகோட்னா கரு,
கரு உருவாயிடுது. இந்த ப்ராசஸ் தான் வந்து known as fertilization. அதே வேற மாதிரி போட்டு காமிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆந்தர் ஃபார்ம் ஆகுது. ஆந்தர் ஃபார்ம் ஆனது கிடையாது, ஆந்தர் இருக்கு, செடியோட ஆந்தர். அது எங்க இருக்குன்னா ஸ்டெமன்ல இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் இங்கிருந்து வந்துருவோம், இப்படின்னு வரலாம். இந்த இடத்துல வருவோமே, பிளான்ட் இருக்கு, பிளான்ட்டோட ஃப்ளவர்ல இந்த ஸ்டெமன் இருக்கு. இந்த லென்த்தியே எல்லோவில் இருக்கு இல்லையா, அது ஸ்டெமன். ஆக்சுவலாக வேற மாதிரி சொல்லணும்னா அது பெண் பகுதி. அந்த ஸ்டெமன் இருக்கு. அந்த ஸ்டெமன்ல இருந்து ஸ்டெமன்ல இந்த இதில் இருக்கக்கூடிய இதுக்குள்ள என்ன இருக்கு, ஆந்தர் இருக்கு. இந்த மாதிரி ஆந்தர் இருக்கு. ஆந்தர்னா பெண் பகுதி, அதுவும் ஒரு பெண் பகுதி. அந்த ஆந்தருக்குள்ள தான் என்ன இருக்கு, போலன் கிரைன்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு ரவுண்டும் ஒரு போலன் கிரைன்ஸ். அது வந்து ஆக்சுவலாக ஸ்பெர்ம் நியூக்ளியம்பாங்க. ஸ்பெர்ம் நியூக்ளியம்னா விந்துன்னு உட்கரு. அந்த ஸ்பெர்ம் நியூக்ளியம் நேரம் என்ன ஆகுது, பாலினேஷன்ல அது காத்துலேயோ அல்லது ஒரு பூச்சி மூலியமாவோ நேராக போய் எங்கே விழுது, இந்த ஸ்டிக்மா மேலே விழுது. இந்த ஸ்டிக்மா மேலே விழுது. அந்த ஸ்டிக்மாக்குள்ள என்ன உருவாகுது, இப்போ ஒரு டியூப் கொடுத்துருக்காங்க, போலன் டியூப் உருவாகுது. இந்த இடத்துல ஒரு டியூப் கிரியேட் ஆகுது, போலன் டியூப். அந்த போலன் டியூப் வழியா இந்த போலன் கிரைன்ஸ் என்ன ஆகுது, அது வழியா உள்ள இறங்குது. இறங்கி இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த கடைசியா இருக்க ஏரியா, இதுக்கு பேர் ஓவரி, கருப்பகுதி, ஓவரி. அந்த ஓவரிக்குள்ள என்ன இருக்கு, எக் இருக்கு. இந்த போலன் கிரைன்ஸ் இந்த டியூப் வழியா போய் அந்த எக்கை போய் ரீச் பண்ணுது. அப்ப அங்க என்ன ஆகுது, போலன் கிரைன்ஸும் எக்கும் ஃபியூஸ் ஆகுது, அதாவது இணையுது. இணைஞ்சி ரெண்டு சேர்ந்து என்ன மாதிரி இருக்குது, இப்ப become a embryo of seed. சீட்னா விதை, எம்ப்ரியோனா விதையோட முன்னாடி கரு விதையா மாறிக்குது. அந்த விதை தான் எடுத்து நம்ம முளைக்கு போட என்ன மாறிக்குது, ஒரு பிளான்ட்டா மாறிக்குது. அதுக்கப்புறம் அதே சைக்கிள், அந்த பிளான்ட்ல இருந்து ஃப்ளவர்ல இருந்து ஆந்தர்ல இருந்து போலன் கிரைன்ஸ், போலன் கிரைன்ஸ்ல இருந்து போலன் கிரைன்ஸ் என்ன ஆகுது, போலன் கிரைன்ஸ் ஃபியூஸ் ஆகி ஃப்ளவர் வருது. அதுக்கப்புறம் அதே ப்ராசஸ், சீட் ஃபார்ம் ஆகுது. சீட் ஃபார்ம் ஆகி திரும்பவும் பிளான்ட் சைக்கிளுக்கே வருது. அதே ப்ராசஸ் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். போலன் கிரைன்ஸ் தட் இஸ் மேல் கேமெட் பிளஸ் எக் தட் இஸ் ஃபீமேல் கேமெட் which gives seed. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஃபெர்டிலைசேஷன். தமிழ்ல சொல்லணும்னா விதை உருவாதல். நம்ம இதை பார்த்தது வரைக்கும் என்ன பார்த்தோம், ஒரு சம்மரைஸ் பண்ணி பார்த்துருவோமே. ரீப்ரொடக்ஷன், அந்த ரீப்ரொடக்ஷன்ல ரெண்டா பிரிச்சோம். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், another one is asexual reproduction. அந்த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனுங்கிறத அது மேற்கொண்டு ரெண்டா பிரிச்சு, அது ரெண்டு ஸ்டெப்பில் நடக்குது. ஒன் இஸ் பாலினேஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஃபெர்டிலைசேஷன். நம்ம ரெண்டா பிரிச்சு பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ இது பார்க்க ஆரம்பித்தோம். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம், பாலினேஷன் பார்த்துட்டோம், ஃபெர்டிலைசேஷன் பார்த்துட்டோம். ஸோ நம்ம இந்த பகுதியை பார்த்துட்டோம். இப்போ நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது இந்த பகுதி அசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இதை பார்க்கணும். இதை நம்ம திரும்ப ஒரு அடுத்த வகுப்புல இந்த பகுதியை நம்ம பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.